ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எஸ்டர்டே, அதாவது ப்ரீவியஸ் டே ஹையையும் நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, பிரேக் பண்ணி மார்க்கெட் அப்படின்றது மேலே போனாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, மார்க்கெட் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருந்தாலுமே ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து இன்றைக்கி கிடைக்கல. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக கொண்டு போயிட்டு ப்ரீமியம் அப்படின்றத நல்லா கரைச்சிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பெரி வேறு, அதனால் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்லோ மார்க்கெட்டாக கொண்டு போயிட்டு ப்ரீமியத்தை ஃபுல்லாக டிகே பண்ணி நம்மளுக்கு இன்றைக்கி எக்ஸ்பெரியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, முடிச்சிருக்கிறாங்க. சரி, ஸோ இதில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், நம்ம இந்த மாதிரி மார்க்கெட்டில் எப்படி நம்ம கவனிக்கணும், ப்ரீமியத்தை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க, வீடியோவை முழுசாக பாருங்கள். சரியா? ஓகே, ஸோ நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருந்தேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நேற்று வந்து மணி 9 மணிக்கு மேலே ஆகியும் நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகலை. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சோம், டெலிகிராம் குரூப்பில் வந்து காலையில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த லெவல்ஸ் தான். ஸோ சிந்தட்டிக் ஃபீச்சர்லலாம் நம்மளுக்கு என்ன லெவலுக்கு வந்திருந்தது அப்படின்னா 25,885 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26,054 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26,109 அப்படின்ற லெவலும் வந்திருந்தது. S1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,730, S2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,673 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. சரிங்களா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சிந்தட்டிக் பிக்சர் கீழே இருந்தால் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சர் கீழே வரல. நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சர்லேருந்து என்ன செஞ்சுறாங்க, மேலே தான் இருக்கிறாங்க மார்க்கெட். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்ததுனால என்ன செஞ்சுருக்காங்க, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, முடிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொன்று சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பேஸ் பண்ணி நம்ம எடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப சின்ன ரேஞ்சாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். எதில் இருக்கும் அப்படின்னா கரண்ட் வீக் எக்ஸ்பெரியில். சரியா? ஸோ அப்போ கரண்ட் வீக் எக்ஸ்பெரியை பேஸ் பண்ணி நம்ம எடுத்தால் அந்த லெவல்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த லெவலையும் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் வீக் லெவல்ஸ். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக்கோட லெவல்ஸ். ஸோ நம்ம ஏன் கரண்ட் வீக் லெவல்ஸ் வந்து கொடுக்குறதில்ல அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது லெவல்ஸ் வந்து ரொம்ப ரேஞ்ச் வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கொடுக்குறதில்ல. அதனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. பட் நம்மளுக்கு இன்றைக்கி ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் வீக் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து முடிஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு சிந்தட்டிக் பிக்சருக்கு மேலே தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு R1 பிரேக் பண்ணி போகிறாங்க. எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா R2 வரை தான் போயிருக்காங்க. R2லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு, ரிவர்சல் ஆகி அகைன் நம்மளுக்கு R1 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கெட் அப்படின்றத க்ளோஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரீமியம் பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் வந்து நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் நம்ம கரண்ட் வீக்கையும் பார்க்கலாம். கரண்ட் வீக்கோட லெவல்ஸும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸு. இதில் நம்ம வந்து மிட் லெவலாக என்ன இருந்தது அப்படின்னா, நம்மளுக்கு 162 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. அதே மாதிரி R1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 217, R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 272, R3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 326. அதே மாதிரி S1 வந்து பார்த்திங்கன்னா 117, S2 வந்து பார்த்திங்கன்னா 88, S3 வந்து பார்த்திங்கன்னா 58 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 189, 138 அப்படின்ற 2 லெவல் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆகிருக்காங்க, ஸோ இதில் பார்க்கும்பொழுது மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்து என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. சரியா? நம்மளுக்கு காலும் போட்டு வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே வந்து நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 138 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து இருக்கிறாங்க. சரியா? மிட் லெவலுக்கு கீழே இந்த 138 அப்படின்ற லெவலுக்கு மேலேயே வந்து என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே போகிறாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே வராங்க. எதுக்கு கீழே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 138 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்கிறாங்க, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க வந்துட்டாங்க. சரியா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
மிட் லெவலுக்கு என்ன செய்கிறாங்க மேலே அப்படின்றது வந்து போகிறாங்க. மிட் லெவலுக்கு மேலே போகிறாங்க. புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 138 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த இதுக்கு கீழே வந்தவங்க நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, அதுக்கு மேலே வந்து வரவே இல்லை. சரிங்களா? அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு என்ன செய்யலை, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக வரல. நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட் நம்மளுக்கு ஒரு 1:30 மணிக்கு மேலே தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க அந்த 138 வந்து கடந்து மேலே வராங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அந்த மிட் லெவலுக்கு மேலே தான் வந்து இருந்துருக்காங்க. மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, வரலை. சரியா? நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, கரெக்டாக அந்த ஒரு 1:30 மணிக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து நம்மளுக்கு மிட் லெவல் வந்து என்ன செய்கிறாங்க, பிரேக் பண்ணி கீழே வராங்க. பிரேக் பண்ணி கீழே வரவும் தான் புட் ஆப்ஷனில் ஒரு மூமெண்டம் அப்படின்றது சின்னதாக கிரியேட் ஆகுது. ஸோ அகைன் நம்மளுக்கு 2 பேரும் மீட் பண்ணி என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 138 அப்படின்ற இடத்துல வந்து என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி முடிக்கிறாங்க. சரியா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க, என்ன சொல்லியிருக்கோம், ஒருத்தவங்க அதாவது நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்டேக். சரிங்களா? இப்போ இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக இருக்கிறாங்க. ஏடிஎம் ஸ்டேக்காக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகணும், ஒரு ஆள் வந்து ஐடிஎம் ஆகணும், ஒரு ஆள் வந்து என்ன செய்யணுங்க, ஓடிஎம் வந்து ஆகணும். ஒரு ஆள் ஐடிஎம் ஆகணும், ஒருத்தவங்க ஓடிஎம் வந்து ஆகணும். அதாவது நம்மளுக்கு ஒரு கால் ஆப்ஷன் ஐடிஎம் ஆனாங்கன்னா புட் ஆப்ஷன் ஓடிஎம் ஆகணும். ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் ஐடிஎம் ஆனாங்கன்னா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க என்ன செய்யணும், ஓடிஎம் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்ன செய்யுதுங்க, லாஜிக்காக வந்து இருக்குது ஏடிஎம் ஸ்டேக் கொடுத்து. ஸோ இப்போ ஏடிஎம் ஸ்டேக்கில் நம்ம பார்க்கும் பொழுது, ஸோ அப்போ நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் யார் கூட ஃபைட் பண்ணால் 50 பாயிண்ட் ஐடிஎம்மை வந்து ஆகலாம். சரி, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நம்மளுக்கு ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கு தான் என்ன செய்யுதுங்க, இன்டர்வல் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, அதான் நம்மளுக்கு வந்து இப்போ 25,950 அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் என்ன வரும், நம்மளுக்கு 26,000 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து வரும். இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 25,900 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து வரும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு 50 பாயிண்ட்டு இன்டர்வல் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்கு வந்து நிஃப்டி அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆக போகிறாங்க அப்படின்னா அவங்க யாரை வந்து ஃபைட் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யுங்க, அவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து தக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த தக்க வச்சு அவங்களுக்கு மேலே இருந்தால் தான் நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி யாருக்குங்க, இந்த கால் ஆப்ஷனுக்கு பயணம் அப்படின்றது வந்து இருக்கும். சரியா? பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலை, அவங்கள வந்து டாமினேட்டே பண்ண முடியல அப்படின்னா என்ன செய்வாங்க, அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டு அதுலேருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றது வந்து என்ன செய்வாங்க, மார்க்கெட் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ அது அந்த மாதிரி 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கும் பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடு வேஸ்லேயோ இல்லைனா ஸ்லோ மார்க்கெட்டாக தான் என்ன செய்யும், மார்க்கெட் வந்து இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ நம்ம இப்போ இந்த 25,950 நம்ம என்ன செய்யணுங்க, ஒரு புட் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். சரியா? அது எந்த ஆப்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இப்போ நான் சொல்கிறேன். அதாவது நம்மளுக்கு இப்போ இந்த 25,950 இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த 25,950 நம்ம எதை கூட்டினால் 26,000 சரிங்களா அப்படின்றது வரும் அப்படின்றத நீங்கள் வந்து கணக்கு பண்ணணும். அதாவது நம்மளுக்கு இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் என்ன, இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் நம்மளுக்கு 26,000 அப்படின்றது தான் இருக்குது. சரியா? அப்போ நம்மளுக்கு இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகணும்னா 26,000 நம்மளுக்கு போய் அடைஞ்சாதான் என்ன செய்யும், 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆகும். ஸோ அப்போது இந்த ஸ்ட்ரைக்கோட சரிங்களா, இந்த ஸ்ட்ரைக்கோட எந்த ஸ்ட்ரைக்கு, அதாவது புட் ஆப்ஷனோட எந்த ஸ்ட்ரைக்கை நம்மளுக்கு கூட்டி டிவைடட் பை 2 போட்டால் 26,000 வரும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக்கோட எந்த ஸ்ட்ரைக்கை நம்மளுக்கு கூட்டி டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு 26,000 வருமோ, ஸோ அவங்க கூட தான் என்ன செய்வாங்க, இவங்க ஃபைட் போடுவாங்க. சரியா? ஸோ இப்போ அவங்க யார் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இதை வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, இது நம்மளுக்கு ஏன் ப்ரோ நம்மளுக்கு 25,950 எடுக்கிறீங்க, பட் ஏன் நீங்கள் வந்து 26,000 வந்து எடுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு விடை தான் அது. ஓகே, ஸோ இப்போ நம்ம 26,050 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? 26,050 நான் வந்து எடுத்திருக்கேன், பார்த்திங்கன்னா தெரியும். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம அப்போ 26,050 புட் ஆப்ஷனை நம்ம வந்து என்ன செய்யணுங்க, அதோட கம்பேர் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், மார்க்கெட்டு 26,000 நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து தெரியும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம இப்போ 26,050 அப்படின்ற ஸோ நம்மளுக்கு 26,050 சரிங்களா? இந்த 26,050 நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க. யாரோட மீட் பண்ணுறாங்க, 25,950 நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க. சரிங்களா? இவங்க எப்போ மீட்டிங் நடக்குதோ இங்கே அப்போ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம்மை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆயிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த 50 பாயிண்ட் ஐடிஎம்மை இவங்க தக்க வைக்கிறாங்களா இல்லையா? சரியா? ஸோ அந்த தக்க வைக்கிறதுனா நம்மளுக்கு என்ன செய்வாங்க, இந்த புட் ஆப்ஷனை வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேலே இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியுங்க, இந்த கால் ஆப்ஷனால் அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்ற ஒரு இடத்த வந்து என்ன செய்ய முடியும், தக்க வைக்க முடியும். புரியுதுங்களா?
ஸோ இப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம்மை தக்க வைக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி இவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க சரிங்களா. 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆயிட்டாங்க. பட் இந்த 50 பாயிண்ட் ஐடிஎம்மை இவங்க தக்க வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த 26,050 அப்படின்ற புட் ஆப்ஷனை வந்து என்ன செய்யணுங்க, இவங்க டாமினேட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இங்கே டாமினேட் அப்படின்றது நடக்கல. நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க அகைன் மேலே சரிங்களா. அதாவது நம்மளுக்கு இந்த புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு R1லேருந்து நம்மளுக்கு கீழே விழுறாங்க. கீழே விழுந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த 189 அப்படின்ற லெவலுக்கும் என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு கீழே வந்துட்டாங்க சரி. அந்த 189 அப்படின்ற லெவலுக்கும் புட் ஆப்ஷன் வந்து கீழே வந்துட்டாங்க. கீழே வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, மீட்டிங் அப்படின்றது நடக்குது. ஸோ மீட் நடந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. ஆனால் பட் என்ன செய்யலைங்க, அந்த 189 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து நம்மளுக்கு யார் போகலை, புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க போகலை. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா மீட்டிங் அப்படின்றது நடக்குது. அகைன் நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் தான் கிடைக்குது சரிங்களா. புட் ஆப்ஷனுக்கு என்ன செய்கிறாங்க, ரிவர்சல் தான் வந்து கொடுக்குறாங்க சரியா. புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து ரிவர்சல் கொடுத்து ரெண்டாவது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 189 அப்படின்ற லெவலை வந்து உடச்சி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, மேலே வந்துட்டாங்க சரியா. உடச்சி நம்மளுக்கு மேலே வந்துட்டாங்க. அதுக்கு மேலே வந்து நிற்கிறாங்க மார்க்கெட் வந்து. அதுக்கு மேலே தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, க்ளோஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா மிட் லெவலை பிரேக் பண்ணி யார் நம்மளுக்கு கால் ஆப்ஷன்றவங்க மிட் லெவலில் நம்மளுக்கு எப்போ பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, புட் ஆப்ஷனில் நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து கிரியேட் ஆகிருக்கு சரியா. கரெக்டாக இவங்க மிட் லெவலில் பிரேக் பண்ணி எங்கே வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நம்மளுக்கு இந்த 138 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் என்ன செஞ்சுருக்காங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து வந்திருக்காங்க சரியா. ஸோ நம்ம வந்து என்ன செய்யணுங்க, இப்படி தான் வந்து பார்க்கணும். அதாவது நம்ம மிட் பாயிண்ட் வந்து அதாவது நம்ம மீட்டிங் பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன செய்யணுங்க, இப்படி தான் வந்து பார்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் டவுட் கேட்டிங்க அப்படின்றனால தான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சுங்க, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தான் வந்து என்ன செய்யணுங்க பார்க்கணும். ஓகே ஓகே நம்ம வந்து கரண்ட் வீக்கில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம கரண்ட் வீக்கில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இன்றைக்கி 25,900 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பேருமே மீட் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 பேருமே என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க நம்மளுக்கு S1 சரிங்களா. S1க்கு கீழே வந்து வந்துட்டாங்க. S1க்கு கீழே வந்ததுமே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே தான் வந்து வராங்க. அதுக்கு மேலே வந்து வரவே இல்லை. ஃபுல்லாக நம்மளுக்கு அதுக்கு கீழே தான் என்ன செஞ்சாங்க மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்தாங்க சரியா. அதுக்கு கீழே தான் வந்து என்ன புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து இருந்துருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே போகிறாங்க. ஸோ அங்கேயே நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மாதிரி போயிட்டு அகைன் நம்மளுக்கு எத்தனை மணிக்குன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணி சரிங்களா. 1 மணிக்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க கீழே வந்து விழுந்திருக்காங்க. புட் ஆப்ஷனில் ஒரு சின்ன மூமெண்டம் அப்படின்றது வந்து வந்திருக்கு. ரெண்டாவது நம்மளுக்கு மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சரிங்களா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 20 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பாருங்கள் எக்ஸ்பெரியில் சரியா. ஸோ நம்மளுக்கு அந்த 2:30 மணிக்கு மேலே அதாவது நம்மளுக்கு 2-2:30 மணிக்கு மேலே அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து என்ன செய்யும், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து நடக்கும். ஸோ அந்த மீட்டிங்க்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, ஒரு மூமெண்டம் ஒரு பக்கம் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது 20 இருந்துச்சுன்னா 40க்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கவனமாக பார்க்கணும் சரியா. இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தாங்க நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். எக்ஸ்பைரி டேல எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள் சரியா. ஓகே ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, நடந்திருக்கு நம்மளுக்கு சரிங்களா. கரெக்டாக நம்மளுக்கு அந்த 20-22 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சுருக்காங்க மீட்டிங் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ மீட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ரெண்டாவது ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து செஞ்சுருக்காங்க கீழே வந்து விழுந்திருக்காங்க. பட் ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க நம்மளுக்கு இந்த கரெக்டாக அந்த 20 அந்த 22 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க மீட்டிங் அப்படின்றது வந்து ஆறாங்க. மீட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிவர்சல் அப்படின்றத வந்து கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே வந்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே ஸ்ட்ரைக் தான் 25,900 சரிங்களா. 25,900 ஸ்ட்ரைக் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கால் ஆப்ஷன் நம்மளுக்கு மேலேருந்து கீழே விழுறாங்க. கீழே எங்கே வரைக்கும் விழுந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 20 ரூபா சரிங்களா. அந்த 20 ரூபாய்க்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க வரல. இந்த 20 ரூபாயில் தான் வந்து என்ன செய்கிறாங்க மீட்டிங் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க. மீட் கொடுத்துட்டு நம்மளுக்கு 20 ரூபாயில் இன்னும் எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 54 ஹை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 60 வரைக்கும் போயிருக்கிறாங்க சரியா. ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள் சரியா. ஓகே நம்மளுக்கு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக என்ன இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் 25,950 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் 143 புட் ஆப்ஷன் 132 அப்படின்ற லெவலில் வந்து இருக்கிறாங்க சரியா. ஸோ இது நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம லெவல்ஸ் எடுக்கும் பொழுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் 25,960 அப்படின்ற லெவல் வந்து வராங்க. R1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26,092 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 26,145 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. S1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,817 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,000
756 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ இது எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், என்ன சொல்கிறது அப்படின்னா, R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் அண்டு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் மாறக்கூடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியம் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு அதே ஸ்ட்ரைக் தான் 25,950. அதாவது நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு இன்றைக்கி ஓப்பன் அப்படின்றது நம்மளுக்கு 25,950 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுக்கு க்ளோசிங் வந்து அதே இதில் தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகிட்டு ரெண்டாவது என்ன செஞ்சுருக்காங்க, ஏடிஎம்கே வந்து வந்துட்டாங்க. சரியா? அதுதான் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதில் நம்மளுக்கு மிட் லெவலில் என்ன ரேஞ்ச் கிடச்சிருக்காங்க அப்படின்னா 137 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி R1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 193 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 241 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 289 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்கு. S1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 94, S2 வந்து பார்த்திங்கன்னா 70, S3 வந்து பார்த்திங்கன்னா 47 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரியா? ஸோ இதில் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான், இதே லெவல்ஸ் தான் என்ன செய்ய போகுதுங்க, நம்மளுக்கு இருக்க போகுது. சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறாது. மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ இல்லை ஒரு கேப் டவுனும் ஆனாலுமே நம்மளுக்கு என்ன செய்ய போகுதுங்க, இந்த லெவல்ஸ் தான் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக்னாலும் சரி இந்த லெவல்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு 300 பாயிண்ட் கேப் அப் ஆனாலும் சரி, நம்மளுக்கு நேர்பை அங்கே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு நேர்பை ஸ்ட்ரைக் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கில் என்ன செய்யலாங்க, நம்ம இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.